மிகப்பெரிய பொருள் ஒன்று நிலவின் மீது மோத இருப்பதாகவும், இது நடந்தால் அங்கு மிகப்பெரிய அளவிலான பள்ளம் ஒன்று ஏற்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பொருள் நிலவில் மோத காரணம் என்ன? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். SpaceX நிறுவனத்திற்கு சொந்தமான 4500 கிலோ எடை கொண்ட ராக்கெட்டின் மேல்நிலை பகுதி கடந்த 2025 ஜனவரி 15 அன்று 2 தனியார் நிலவு லேண்டர்களை சுமந்து சென்று விண்வெளிக்கு ஏவப்பட்டது. லேண்டர்களை விடுவித்த பிறகு அந்த ராக்கெட் பகுதியில் போதுமான எரிபொருள் இல்லாததால் அது பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கட்டுப்பாடின்றி ஒரு நிலையற்ற சுற்றுப்பாதையில் சுற்றி வந்தது. மாத கணக்கில் தாறுமாறாக சுற்றிய அந்த ராக்கெட் பகுதி பூமி மற்றும் நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாக திசை மாறி தற்போது நிலவை நோக்கி ஈர்க்கப்பட்டுள்ளது. வானியல் நிபுணர்களின் கணக்கீட்டின்படி ஆகஸ்ட் 5 அன்று ஒளியின் வேகத்தை விட 7 மடங்கு அதிகமாக, அதாவது மணிக்கு 8700 கிலோமீட்டர் வேகத்தில் அது நிலவில் மோத உள்ளதாகவும், இந்த மோதலின் காரணமாக 3 டன் TNT வெடிமருந்துகளுக்கு இணையான ஆற்றலை வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சுமார் 90 அடி அகலமும் 16 அடி ஆழமும் கொண்ட ஒரு பெரிய பள்ளத்தை இது உருவாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோதலின் போது உருவாகும் மிகப்பெரிய தூசு படலம் பல கிலோமீட்டர்கள் வரை பரவி தொலைநோக்கிகள் மூலம் சில நிமிடங்களுக்கு காணப்படும் என்றும், நிலவில் காற்று இல்லாததாலும் ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதாலும் தூசு உடனடியாக அடங்காது என்றும் கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் நிலவுக்கு செல்லும் விண்வெளி வீரர்களுக்கு விண்வெளி கழிவுகளால் ஏற்படும் ஆபத்துகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு இந்த நிகழ்வு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். மேலும் நாசாவின் லூனார் ரெகானைசன்ஸ் ஆர்பிட்டர் மற்றும் தென்கொரியாவின் தனூரி விண்கலன்கள் இந்த மோதலுக்கு முன்னும் பின்னுமான படங்களை சேகரிக்க தயாராக உள்ளன. இது போன்ற விண்கல கழிவுகள் நிலவில் மோதும் 2வது சம்பவம் இதுவாகும். இதற்கு முன்பு 2022 ஆண்டு சீன ராக்கெட் பாகம் ஒன்று எதிர்பாராத விதமாக நிலவில் மோதியதும் குறிப்பிடத்தக்கது.